எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் மூலமா அறிவிக்கப்பட்டுள்ள ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் இதுக்கு ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ் தரப்புல இந்த ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட்காக வெளியிடப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் நான் போடுறேன். ஸோ தேவைப்படுறவங்க இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 28/10/2025 அப்பவே ஓப்பன் ஆயிருச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/11/2025. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸை நம்ம அந்த பிடிஎஃப்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக எவ்வளோ வேக்கன்ட் அண்ட் என்னென்ன போஸ்டிங்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக இந்தியா முழுவதும் ஒரு 3058 வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் ஒவ்வொரு ஜோன் வைஸாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஜோன், திருவனந்தபுரம் ஜோன், பெங்களூர் ஜோன், செகந்திராபாத் ஜோன் அப்படின்னு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஜோன் வைஸாக அவங்க வந்து வேக்கன்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அதாவது நீங்கள் ட்ரெயினில் டிடிஇ அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த போஸ்டிங் தான் அந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். அடுத்தது அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அடுத்தது ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அடுத்தது ட்ரெயின்ஸ் கிளர்க். இந்த 4 போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேக்கன்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கான இனிஷியல் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட அலோவன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே இனிஷியல் பே, அதாவது பேசிக் பே மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அதற்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஜோன், அதாவது நம்ம சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க், இந்த 3 போஸ்டிங் மட்டும்தான் வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அது பற்றின டீட்டெயில்ஸை நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த 4 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்கள் ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான பே ஸ்கேல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2026 அந்த தேதியின்படி பொது பிரிவில், அதாவது அன்ரிசர்வ்டு ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 18லேருந்து 30 வயதினர் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 2/1/1996லேருந்து 1/1/2008 இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஓபிசி நான் கிரீமி லேயரில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 18லேருந்து 33 வயதினர் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏன்னா இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பில் 3 வருடங்கள் வந்து அவங்க தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் பிரிவில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் 18லேருந்து 33 வயதினர் வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக ஓபிசி நான் கிரீமி லேயரில் விண்ணப்பிக்கிறவங்க 2/1/1993லேருந்து 1/1/2008 இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 18லேருந்து 35 வயதினர் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 5 வருடங்கள் வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 18லேருந்து 35 வயதினர் உள்ள எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ள வேக்கண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2/1/1991லேருந்து 1/1/2008 இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முக்கியமாக இந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் அண்ட் அதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா அதற்கான எஸ்சி ஆர் எஸ்டிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருந்துருக்கணும். ஸோ அதையும் வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. அதே போல் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கான சீட் வேக்கன்சி அண்ட் அதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதற்கு ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஓபிசினா என்ன, ஓபிசி சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இது போன்ற கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்து ஒரு மத்திய அரசு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசின்ற ஒரே பிரிவின் கீழே வருவீங்க. நீங்கள் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது மாதிரிலாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும். இதிலே பார்த்தீங்கன்னா ஓபிசியில் ஓபிசி நான் கிரீமி லேயர் அண்ட் ஓபிசி கிரீமி லேயர் அப்படின்னு 2 பிரிவு இருக்குது.
இல்லை ஓபிசி கிரீமி லேயர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 8,00,000 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஓபிசி கிரீமி லேயர் என்ற பிரிவில் வருவீங்க. நீங்கள் ஓபிசி கிரீமி லேயரில் வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓபிசிக்கான அந்த இடஒதுக்கீடை நீங்கள் பெற முடியாது. நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அன்ரிசர்வ்டு சொல்லப்படுற அந்த பொது பிரிவில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 8,00,000 விட குறைவாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் பிரிவில் வருவீங்க. நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயரில் வரும் பட்சத்தில் தான் உங்களுக்கு ஓபிசிக்கான இடஒதுக்கீடு அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வரும். இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிதியாண்டோட துவக்கத்திலையும் நீங்கள் உங்களுடைய குடும்ப வருமானத்தை சப்மிட் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, இந்த நிதியாண்டோட துவக்கமான 1 ஏப்ரல் 2025லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டான 27/11/2025 இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் இந்த நிதியாண்டில் நீங்கள் புதுசாக எடுக்கல அப்படின்னா வேகமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும். ஏன் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் பிரிவை சேர்ந்ததாக இருந்து உங்களால் 27/11/2025 அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை உங்களால் பெற முடியலை அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயரில் விண்ணப்பிக்க முடியாது. அதற்கு பதிலாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அன்ரிசர்வ்டு பிரிவில் உள்ள வேக்கண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி அன்ரிசர்வ்டு பிரிவில் நீங்கள் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கிடைக்காது. ஆனால் அதாவது 18லேருந்து 30 வயதினர் வரைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அன்ரிசர்வ்டு பிரிவில் விண்ணப்பிக்கலாம். அதே போல் நீங்கள் அன்ரிசர்வ்டுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறிப்பிட்ட வேக்கன்சிக்கு மட்டும்தான் நீங்கள் காம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேட்டகரியை கம்பேர் பண்ணும்போது இந்த அன்ரிசர்வ்டு பிரிவுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்த பட்சத்தில் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை எவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியுமோ அந்த குறிப்பிட்ட நிதியாண்டில் இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அதாவது 27/11/2025க்குள்ளே ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுடைய கம்யூனிட்டிஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரி சேர்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஓபிசி நான் கிரீம் லேயர் பிரிவில் வர்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருடங்கள் வரை உச்ச வயது வரம்பில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் எஸ்சி மற்றும் எஸ்டி கேட்டகரியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டில் 15 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் தான் இந்த டேபிளர் காலமில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். இப்போது ஆர்ஆர்பியோட ஒவ்வொரு ஜோன்லையும் எவ்வளோ வேக்கண்ட் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கீழே ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த டேபிளர் காலமில் நம்ம பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அகமதாபாத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 153 வேக்கண்டை இந்த ஆர்ஆர்பி அகமதாபாத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பாருங்கள். இதே போல் ஆர்ஆர்பி அஜ்மேர், ஆர்ஆர்பி பெங்களூர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்ஆர்பி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 போஸ்ட்டுக்கு வந்து வேக்கண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் 9 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட்டும், எஸ்டி பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட்டும், ஓபிசி நான் கிரீமி லேயர் பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வேக்கண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் பிரிவுக்கு 1 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் இவங்க இந்த போஸ்ட்டுக்கான வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதே போல் அடுத்த 2 போஸ்ட்டுக்கும் அவங்க எவ்வளோ வேக்கண்ட்டுங்கிறதையும் அதுக்கான கம்யூனிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து பாருங்கள். மொத்தமாக இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ஆர்ஆர்பி சென்னை ஜோனில் ஒரு 80 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதே போல் ஒவ்வொரு ஜோன்லையும் எவ்வளோ வேக்கண்ட் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது முக்கியமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்தியாவில் எந்த ஜோனில் வேணாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை ஜோனில் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அதே போல் சவுத் தமிழ்நாடு அண்ட் சம் பார்ட் ஆஃப் கேரளாவில் உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் ஜோனில் கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஜோனில் விண்ணப்பிக்கிறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆர்ஆர்பி பெங்களூர் அல்லது ஆர்ஆர்பி செகந்திராபாத் இது மாதிரியான மற்ற ஜோனில் இவ்வளோ வேக்கண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்.
அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது கொடுப்பீங்க. உங்களுக்கான அட்ரஸ் நீங்கள் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆனால் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜோனில் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அங்கே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸாமை உங்களுக்குன்னு விருப்பப்பட்ட லாங்குவேஜில் வந்து எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்து உங்களுக்கான எக்ஸாமை நீங்கள் தமிழில் எழுத விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழ்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பெங்களூர், செகந்திராபாத் எந்த ஜோனில் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தாலும் நீங்கள் தமிழில் வந்து எக்ஸாம் வந்து எழுத விரும்பினா நீங்கள் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து தமிழ்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் CBT1, CBT2 அப்படின்னு 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. CBT1ல் பாஸ் பண்ணவங்க அடுத்து CBT2 வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். CBT2வில் நீங்கள் எவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அண்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் CBT1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம். இதே போல் CBT2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. CBT1ல் மொத்தமாக 100 கொஸ்டின் வந்து நீங்கள் 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. அதே போல் CBT2வில் 120 கொஸ்டினை நீங்கள் 1.5 மணி நேரத்தில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக வந்து ஒவ்வொரு சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் ஃபீ பற்றி பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அன்ரிசர்வ்ட், OBC அண்ட் EWS கேட்டகரி சேர்ந்த ஆண்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் CBT1 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்லேருந்து 400 ருபீஸை வந்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதற்காக நீங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதே போல் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கேட்டகரியை சேர்ந்த பெண்கள், SC மற்றும் ST கேட்டகரியை சேர்ந்தவங்க, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர் மற்றும் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுற EBC இந்த மாதிரியான கேட்டகரியை சேர்ந்தவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 250 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 250 ரூபாயையும் அவங்க நீங்கள் CBT1 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ண பின்னாடி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம சுருக்கமாக பார்த்தாச்சு. இப்போது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது உங்களுடைய டிவைஸில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது சர்ச் பாரில் rrbapply.gov.in இந்த வெப் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய ஒரு அஃபீஷியல் வெப் பேஜ். இந்த பேஜுக்கு நீங்கள் டைரெக்டாக வர்றதுக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் நான் போடுறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்துக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி கூட விண்ணப்பிக்கலாம். மொபைல் ஃபோனில் விண்ணப்பிக்கிறவங்க இந்த பேஜ் வந்த பின்னாடி ரைட் சைட் டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த பாக்ஸில் நீங்கள் ஒரு டிக் கொடுத்துக்கிட்டு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை லேண்ட்ஸ்கேப் மோடில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்க நான் சொன்ன அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நமக்குன்னு ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும். அதாவது நமக்குன்னு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும். ஆல்ரெடி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் அக்கௌண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்க போகலாம். அப்படி இல்லை இப்போ தான் முதல் முறையாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதோட நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் 2024 2025 நீங்கள் ஆல்ரெடி RRBயில் ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து அகைன் திரும்ப இன்னொரு முறை உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஓகேவா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே முதல்ல உங்களுடைய நேஷ்னாலிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்திய நாட்டை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா அதில் இந்தியாங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய நேம் வந்து ஃபில் பண்ணணும். நேமை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய 10th கிளாஸ் மார்க் ஷீட்ல என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் எம் அப்படின்னு இந்த ஃபார்மட்ல இருக்கும். ஸோ நான் அதே போல இந்த இடத்துல வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். நீங்க உங்களுடைய நேம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அது போல இங்க வந்து ஃபில் பண்ணிருங்க. அடுத்தது இதுல ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து அகைன் ஒரு தடவை இந்த இடத்துல ரீடைப் பண்ணணும். ஸோ நீங்க இங்க என்ன கொடுத்தீங்களோ அதை இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 10th அப்புறம் உங்களுடைய நேம் எதுவும் நீங்கள் மாற்றிருக்கீங்களா அப்படிங்கிறத அப்படி கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கேலண்டர் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இயர் கொடுத்துருக்க இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதோட இந்த இடத்துல வந்து இயர்லாம் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் பிறந்த வருடம் வந்து இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் பிறந்த மாதத்தை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல மந்த் வந்து ஷோ ஆகும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோட இதில் நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிறந்த டேட் வந்து செலக்ட் பண்ணோம். இந்த இடத்துல நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் கொடுத்த அந்த டேட் ஆஃப் பர்த்தை அகைன் நீங்கள் ரீடைப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இங்க இடத்துல நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிருங்க. அடுத்ததா ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது பாலினம் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் மேலுங்கிற ஆப்ஷனையும், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேலுங்கிற ஆப்ஷனையும், திருநங்கையராக இருக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் இந்த ஆப்ஷனையும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற போல ஆப்ஷனை இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ண ஆப்ஷனை திரும்ப இங்கே கொடுத்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் வந்து அப்பாவுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி உள்ளவங்க அப்பாவுடைய ஆதார் கார்டில் அவங்க பேர் வந்து எப்படி இருக்கோ அது போல் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ அப்பாவுடைய பேர் இந்த இடத்துல ஃபில் பண்ண பின்னாடி அடுத்த ரைட் சைடில் அவங்களுடைய பேரை அகைன் ஒரு தடவை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. அம்மாவுடைய பேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆதார் கார்டில் அவங்க நேம் எப்படி இருக்கோ அது போல் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து ரைட் சைடில் அவங்களோட நேமை 1 செகண்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதோட உங்களோட இமெயில் வந்து வெரிஃபை ஆயிரும். இந்த இடத்துல இமெயில் வெரிஃபைடு அப்படின்னு அந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அதாவது ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் மொபைல் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதோட உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டு 12 டிஜிட் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கான ஓடிபியை இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதே போல் உங்களுக்கு ஆதார்லேருந்து உங்களுக்கு ஓடிபி வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு ரைட் சைடில் ஃபைனலாக வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சம் 8லேருந்து அதிகபட்சம் 16 கேரக்டர்ஸ் வரை உள்ள ஒரு பாஸ்வேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டில் குறைந்தபட்சம் ஒரு கேபிட்டல் லெட்டர் அண்ட் குறைந்தபட்சம் ஒரு ஸ்மால் லெட்டர், குறைந்தபட்சம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் குறைந்தபட்சம் ஒரு நம்பர் இது மாதிரியா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கான பாஸ்வேர்டை நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். நான் கிரியேட் பண்ணியிருக்க இந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 11 கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் குறைந்தபட்சம் ஒரு கேப்பிட்டல் லெட்டர் வந்து குடுத்துருக்கேன். அண்ட் ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்பர்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுபோல நான் எனக்கான பாஸ்வேர்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதேபோல நீங்க உங்களுக்கான பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து அதிலே ரைட் சைடில் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை அகைன் ஒரு தடவை கொடுத்து இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல கேப்சா வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக் பாக்ஸில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் ரைட் சைடில் கீழே ஃபைனலாக ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை ஃபைனலாக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா இந்த பேஜ் வந்துருவீங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க கொடுத்த டீடைல்ஸ்லாம் இந்த பேஜ்ல ஷோ ஆகும். இதுல கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல எதுவும் நீங்க கொடுத்ததுல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல எடிட்னு ஆப்ஷனை கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணி டிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த பேஜ்ல இங்க ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்ததோட அகைன் நீங்கள் இந்த ஸ்டார்டிங் பேஜ்க்கே வந்துடுவீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறைகளில் வந்து பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த எல்லோ கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் மூலமாக எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் மூலமாக வந்து நம்ம பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கொடுத்துருக்க லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் இது மூலமாக தான் வந்து லாகின் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா இந்த பேஜ்ல நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்திருந்த மொபைல் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸ் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கீழே பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்த பின்னாடி அடுத்து கீழே இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதில் ஐ எம் நாட் அ ரோபோட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோட ஃபைனலாக இந்த இடத்துல லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் மூலமாக ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இமெயில் மூலமாக ஓடிபி வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க அந்த சென்ட் ஓடிபி டு இமெயில் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் மொபைல் நம்பர் மூலமாக ஓடிபி வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடில் கொடுத்துருக்க சென்ட் ஓடிபி டு ஃபோன் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் இப்போ மொபைல் நம்பர் மூலமாக ஓடிபி வெரிஃபை பண்ண போகிறதால ரைட் சைடில் கொடுத்துருக்க இந்த சென்ட் ஓடிபி டு ஃபோன் இந்த ஆப்ஷன் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை நான் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதே போல் உங்களுக்கு வந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்ததோட நெக்ஸ்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆதார் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜென்ரேட் ஆதார் ஓடிபி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆதார் ஓடிபி இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்குன்னு வந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் ரயில்வேஸில் இப்போ ஆக்டிவாக என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் ஆன்கோயிங்காக இருக்கோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென் நம்பர் 07/2025 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா 28/10/2025, க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் 2025. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. இப்போ நம்ம எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் இந்தியாவில் உள்ள எல்லா ஜோனும் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவு பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்ஆர்பி சென்னை ஜோனில் விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்னா இதில் சென்னைங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் அடுத்து உள்ள செக் பாக்ஸ்லையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக இங்கே ஃபில் ஆகிருக்கும். ஸோ ஒரு செகண்ட் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும், அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேம், உங்களுடைய அப்பாவுடைய பேர், உங்களுடைய அம்மாவுடைய பேர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தீங்கன்னா அன்மேரிடுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும், இதுவே நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னா மேரிடுங்கிற அந்த ரெண்டாவது ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்றாறு போல் இந்த இடத்துல ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ரிலீஜியன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹிந்து மதமா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, சீக்கா, புத்திஸ்டா, ஜெயினா இந்த மாதிரியான ஆப்ஷனில் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மதர் டங், அதாவது தாய்மொழி என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய தாய்மொழியை இந்த இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த மொழியில் உங்களுக்கான தேர்வை எழுத விரும்புகிறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இல்லை செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த மொழியில் உங்களுடைய தேர்வை எழுத விரும்புகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழில் எக்ஸாம் எழுத விரும்புகிறதால இந்த இடத்துல தமிழ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்தியாவில் எந்த ஜோனில் நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் தமிழ் மொழியில் எக்ஸாம் எழுத விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சில பேருக்கு தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம எக்ஸாம் எழுதும்போது தமிழில் மட்டும் தான் நம்மளோட கொஷின் ஷோ ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு எக்ஸாம் மெயின் இன்டர்ஃபேஸில் 3 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து ஷோ ஆகும். அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்த அந்த லாங்குவேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த 3 லாங்குவேஜில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஷோ ஆகும். அப்படி கொஸ்டின் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நீங்கள் தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லையோ டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கொஸ்டினை பார்க்க விரும்புறீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷில் உங்களுடைய கொஸ்டினை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து கூட உங்களுடைய எக்ஸாம் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் உடம்புல ஏதாவது மச்சம், தழும்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பற்றின டீடைல்ஸை இங்கே ஒன்று ஒன்றா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இடது கையில் முன்கையில் மச்சம் இருக்குது, அதனால் அதை மூவ் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் ஃபோர் ஆர்ம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் இரண்டாவது ஐடென்டிஃபிகேஷனாக என்னுடைய மூக்கில் ஒரு மச்சம் இருக்குது, அதனால் இந்த இடத்துல மூவ் ஆன் நோஸ் அப்படிங்கிறத ரெண்டாவது ஐடென்டிஃபிகேஷனாக இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இதே போல் நீங்கள் உங்களுடைய உடம்புல உள்ள மச்சம், தழும்புகளை ஐடென்டிஃபிகேஷன் 1 அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் 2ல் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட்டு யூஆர், அதாவது அன்ரிசர்வ்ட் சொல்ல போகிற அந்த ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஓபிசி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஓபிசினா என்ன, இந்த ஓபிசி கேட்டகரியில் யார் யாரெல்லாம் வருவீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். அடுத்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை இங்கே கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வர்றேன், அதனால் இந்த இடத்துல ஓபிசிங்கிற ஆப்ஷனை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதோட அடுத்து இந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை இப்போ கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் வரீங்களா, கிரீமி லேயரில் வரீங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது ஓபிசியில் 2 பிரிவு இருக்குது. இந்த 2 பிரிவை பற்றியும் நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிரிவின் கீழே ஓபிசியில் வரீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் பிரிவில் வந்தால் தான் அதற்கான ஓபிசிக்கான ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் பெற முடியும். இதே ஓபிசி கிரீமி லேயர் பிரிவில் வரும் பட்சத்தில் நீங்கள் அதற்கான ரிசர்வேஷன்லாம் பெற முடியாது. நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அன்ரிசர்வ் கேட்டகரிலாம் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிரிவில் வர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஓபிசி நான் கிரீமி லேயர் பிரிவில் வர்றேன், அதனால் இந்த இடத்துல ஓபிசி நான் கிரீமி லேயர்ன்ற ஆப்ஷனை இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதோட ஓபிசி கிரீமி லேயர் அண்ட் நான் கிரீமி லேயருக்கான விளக்கத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்னது தான். அண்ட் நீங்கள் உங்களுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட்டை 1/4/2025 இந்த தேதியிலிருந்து 27/11/2025 இந்த காலத்துக்குள்ளே உங்களுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தா தான் இதற்கான ஓபிசி ரிசர்வேஷனை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஜாதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டில் என்னுடைய காஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் அதை அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை இந்த இடத்துல தெளிவாக ஃபில் பண்ணிடுங்க.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் ஃபில் பண்ண பின்னாடி அடுத்து கீழே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாரால வழங்கப்பட்டது, அந்த டிசைனேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு என்னுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடத்துல நான் தாசில்தார் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுபோல் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் யாரால வழங்கப்பட்டது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட் கவர்மெண்டால வழங்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எந்த ஸ்டேட் கவர்மெண்டால உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டால வழங்கப்பட்டது. அதனால இந்த இடத்துல தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட நாள் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 2025 அப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி நான் அந்த டேட்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோட இந்த இடத்துல உங்களுக்கு கேலண்டர் வந்து ஷோ ஆகும். இதில் இயர் வந்து 2025 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இயர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது மந்த் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல மந்த் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லாம் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த மந்த் வழங்கப்பட்டதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் எனக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட டேட்டை இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே போல் உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் வழங்கப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி கேலண்டரை யூஸ் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் டீடைல்ஸை கொடுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ்நாடை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா தமிழ்நாடுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ், உங்கள் வீட்டுடைய டோர் நம்பர் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல அட்ரஸ் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே உங்களுடைய சிட்டி நேம் என்ன அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது உங்கள் ஏரியாவுக்கான பின்கோடு என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. பின்கோடு டைப் பண்ணி முடிச்சதோட கீழே வந்து இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் ஒரு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படியே இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸாக காப்பி ஆயிரும். அப்படி இல்லை உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் வேறு அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணாமல் விட்டுட்டு உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை இந்த சைடில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண பின்னாடி அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். இந்த கிராஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்கிரைப் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரைப் தேவைப்பட்டது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் வந்து ஸ்கிரைப் தேவைப்படும். தேவைப்படாதவங்க இந்த இடத்துல நோ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் இபிசி கேட்டகரியில் வருவீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இபிசி அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் எல்லாம் சேர்த்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறதையும் இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. இந்த இபிசி கேட்டகரிக்கு தனியாக ரிசர்வேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஃபீ அமௌண்ட்டில் மட்டும் கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஃபீ கன்செஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது இந்த இபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இபிசி கேட்டகரிக்குள்ளே வருவீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் ரயில்வே எம்ப்ளாயி அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இதில் இல்லை அப்படின்னா இதில் நாட் அப்ளிகேபிள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி 1 எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி உங்களுக்கு நீங்கள் கட்டின எக்ஸாமினேஷன் ஃபீலேருந்து அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 500 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் 250 ரூபா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணுற கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்த ரைட் சைடில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ண பின்னாடி அடுத்த ரைட் சைடில் அதே அக்கௌண்ட் நம்பரை திரும்ப ஒரு முறை இந்த இடத்துல கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. அதை இந்த இடத்துல இப்போ ஃபில் பண்ணிடுங்க. ஐஎஃப்எஸ்சி நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ண பின்னாடி ரைட் சைடில் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதோட உங்களுடைய பேங்க் நேம் அண்ட் உங்கள் பேங்குடைய அட்ரஸ்லாம் ரைட் சைடில் ஷோ ஆகும். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்காங்க அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேஷன், அதாவது 10th கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுடைய 10th கிளாஸ் டீட்டெயிலை இங்கே 1 by 1 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் 10th கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் தமிழ்நாடுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ண மாவட்டத்தை அதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த போர்டில் 10th வந்து படிச்சீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியா, அந்த மாதிரி எந்த போர்டில் நீங்கள் 10th வந்து படிச்சீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட் போர்டில் என்னுடைய 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த இடத்துல ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் எந்த போர்டில் 10th கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் 10th பாஸ் பண்ண டேட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கேலண்டரை கிளிக் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th பாஸ் பண்ண டேட்டை வந்து இந்த கேலண்டரை கிளிக் பண்ணி இயர், மந்த் அண்ட் டேட்டை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து 10th உங்களுடைய ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்த ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்ததாக உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோடைய சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. இது 10th மார்க் ஷீட்டில் ரைட் சைடில் டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர், சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல ரைட் சைடில் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயிலை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் கொடுத்ததோட உங்களுடைய 10th கிளாஸ் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு நீங்கள் அகைன் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது உங்களுடைய 12th கிளாஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட +2 டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். அதற்கு இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 12th அண்ட் பேச்சுலர் டிகிரி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய 12th டீட்டெயில்ஸ் வந்து இப்போ கொடுத்துக்கோங்க. அதுக்கு 12th அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய 12th கிளாஸ் டீட்டெயில்ஸை 1 by 1 இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஆர் சப்ஜெக்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எனி டிசிப்ளின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 12th எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உங்களுடைய 12th வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 12th படித்த அந்த மாவட்டத்தோட பேரை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த போர்டில் படிச்சீங்கன்னு கொடுக்கும்போது ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியான்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் 12th பாஸ் பண்ண டேட் கேட்டிருக்காங்க. இது உங்கள் 12th மார்க் ஷீட்லேயே இருக்கும். இந்த இடத்துல கேலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 12th பாஸ் பண்ண இயர், மந்த் அண்ட் டேட்டை கரெக்டாக அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 12th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜோட நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 12th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜோ அவுட் ஆஃப் 100க்கு அதை இந்த இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் எஸ்ங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் ஏன் இந்த இடத்துல எஸ் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ள 4 போஸ்டிங்கில் 3 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். டைப்பிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் CBT 1 அண்ட் CBT 2லாம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு குறைந்தபட்சம் 8 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்துக்கிட்டு இந்த 8 மாத இடைவெளியில் நீங்கள் டைப்பிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த 8 மாதத்தில் நீங்கள் நல்லாவே டைப்பிங் வந்து கற்றுக்கலாம். அதனால் இந்த இடத்துல வந்து இப்போ எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததா நீங்க 12க்கு மேல ஏதாவது பேச்சுலர் டிகிரி எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு சம்மந்தமான டீட்டெயில் நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அப்படி நீங்க பேச்சுலர் டிகிரி எதுவும் 12க்கு அப்புறம் படிக்கல அப்படின்னாலும் விட்டுறலாம். ஏன்னா 12த் வரைக்கும் தான் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 12த் வரைக்கும் படிச்சவங்க 12த் வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துக்கோங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க மட்டும் இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இதுல இந்த பேச்சுலர் டிகிரின்ற ஆப்ஷன இப்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேச்சுலர் டிகிரி டீட்டெயில இங்க ஒன் பை ஒன்னா குடுக்குற மாரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த இதுல டிசிப்ளின் வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த செலக்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு பேச்சுலர் டிகிரின்னு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க பேச்சுலர் டிகிரியில என்ன கோர்ஸ் வந்து படிச்சீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேச்சுலர் டிகிரியில பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கேன். அதனால நேம் ஆஃப் கோர்ஸ்ல வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத டைப் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதே போல நீங்க என்ன கோர்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரியில படிச்சிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணி ஃபில் பண்ணிருங்க. அடுத்ததா நீங்க எந்த ஸ்டேட்ல உங்களுடைய பேச்சுலர் டிகிரிய படிச்சீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க எந்த ஸ்டேட்ல பேச்சுலர் டிகிரி படிச்சீங்க அப்படிங்கிறத ஆப்ஷன்ல சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டுல உங்களோட பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி படிச்சீங்க அப்படிங்கிறத குடுக்குற மாரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பேச்சுலர் டிகிரி படிச்ச டிஸ்ட்ரிக்டோட நேம வந்து ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க பேச்சுலர் டிகிரி படிச்ச காலேஜோட நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காலேஜ் நேம இந்த இடத்துல என்டர் பண்ண பின்னாடி, அடுத்தது உங்களுடைய பேச்சுலர் டிகிரிய நீங்க கம்ப்ளீட் பண்ண டேட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேலண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மந்த், அடுத்து டேட் வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பாஸிங்க குடுத்துக்கோங்க. அடுத்ததா நீங்க உங்களுடைய பேச்சுலர் டிகிரிய எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து குடுக்குற மாரி இருக்கும். முக்கியமா ஒரு சில பேருக்கு அவங்களுடைய பேச்சுலர் டிகிரியில மார்க்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, சிஜிபிஏல இருக்கலாம். அப்படி சிஜிபிஏல இருந்தது அப்படின்னா, நீங்க உங்களுடைய மார்க்க பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அவுட் ஆஃப் 100க்கு நீங்க எவ்வளோ பெர்சன்டேஜோ அதுக்கேத்த மாரி நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேச்சுலர் டிகிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க ரைட் சைடுல ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க தகுதியுடையவரா இருப்பீங்க. கூடுதலா நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது சம்மந்தமான டீட்டெயில நீங்க வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பேச்சுலர் டிகிரி படிக்கலைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க தகுதியுடையவரா இருப்பீங்க. ஸோ அத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ நீங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜ்ல உங்களுடைய ஃபோட்டோவ நீங்க லைவா அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதாவது ஃபோட்டோவ லைவா கேப்சர் பண்ணி இங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சாம்பிள் குடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிடிஎஃப்ல இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் ஷோ ஆகும். இதுல நீங்க எப்படி உங்க ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த இதுல வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. பாருங்க. இந்த மாரி ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடாது. ஒன் சைடா ஒதுங்குன மாரி வந்து ஃபேஸ் இருக்க மாரி இருக்கக்கூடாது. இந்த மாரி கிளாஸ் வியர் பண்ண ஃபோட்டோஸா இருக்கக்கூடாது. அந்த மாரி முடி வந்து மூஞ்சிய மறைச்ச மாரி இருக்கக்கூடாது. பேக்கிரவுண்ட் வந்து இந்த மாரி வித்தியாசமா இருக்க மாரி இருக்கக்கூடாது. அது மாரி பிளர்ரான ஃபோட்டோ இருக்கக்கூடாது. அதே மாரி பின்னாடி டார்க்கா இந்த மாரி பிக்சல்லாம் உடைஞ்சிற மாரி தெளிவில்லாத ஒரு ஃபோட்டோவா இருக்கக்கூடாது. அதே மாரி தலையில வந்து இந்த சன்கிளாஸ்லாம் வியர் பண்ண மாரி ஃபோட்டோவா இருக்கக்கூடாது. ஷேடோ இருக்க மாரி ஃபோட்டோ இருக்கக்கூடாது. தலையில வந்து கேப் வியர் பண்ண மாரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கீழ ஃபைனலா ஒரு ஃபோட்டோ குடுத்துருக்காங்க. இது மாரி தெளிவான உங்க ஃபேஸ் தெரியிற மாரி ஒரு ஃபோட்டோவா இருக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி உங்களோட ஃபோட்டோவ நீங்க லைவா இங்க கேப்சர் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது நான் ஒயிட் கிளாத் வந்து வியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒயிட் கலர் கிளாத்த வந்து நீங்க வியர் பண்ணியிருக்க கூடாது. டார்க் கலர் கிளாத் வந்து வியர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்க உங்களுக்கு பேக்கிரவுண்ட் வந்து ஒரு ஒயிட் கலரா இருக்க மாரி செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க உங்களோட கேமரா பொசிஷன் வந்து உங்க ஐ லெவலுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருக்க மாரி வச்சு நீங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்க முகம் வந்து தெளிவா இருக்கிற மாரி ஃபோட்டோ எடுங்க. அடுத்தது உங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப பக்கத்துலயோ அல்லது ரொம்ப பின்னாடியோ இருக்க மாரி வச்சு நீங்க வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. உங்களுடைய கேமராவுக்கு வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து தெளிவா இருக்க மாரி ஒரு தூரத்தில வச்சு நீங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது கேப்போ, மாஸ்க்கோ, கிளாஸோ இந்த மாரி இதெல்லாம் வியர் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுங்க. இப்போ அடுத்தது உங்க டிவைஸ்ல எப்படி நீங்க லைவ் ஃபோட்டோவ கேப்சர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க அதே டிவைஸ யூஸ் பண்ணி நீங்க லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கேப்சர் லைவ் இமேஜ் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதோட இதுல சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, நீங்க அணிந்திருக்க ஷர்ட் வந்து டார்க் கலர்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேக்கிரவுண்ட் வந்து லைட் கலர் அதாவது ஒயிட் கலர்ல இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அடுத்தது நீங்கள் உங்களோட ஃபேஸை ஸ்டெடியாக வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் கேமரா ஆன் பண்ண பின்னாடி அதில் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஷோ ஆகும். அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்கள் ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய கண்ணை கேமரா ஆன் பண்ண பின்னாடி 2லேருந்து 3 தடவை சிமிட்டுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக நீங்கள் ரெடியான பின்னாடி தான் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. இப்போ இந்த இடத்துல எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ் கொடுத்ததோட உங்களுடைய கேமரா வந்து ஆன் ஆயிரும். இந்த பாக்ஸ்குள்ளே உங்களுடைய ஃபுல் இமேஜ் வந்து ஷோ ஆகும். அண்ட் இந்த ரவுண்டுக்குள்ளே உங்களுடைய ஃபேஸ் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கண்ணை 2லேருந்து 3 டைம் நீங்கள் வந்து பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து கேப்சர் ஆயிரும். இப்போ அடுத்தது முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ண யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் அல்லது மொபைல் ஃபோனில் கேமரா குவாலிட்டி சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டாவதா கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கியூஆர் கோடை நீங்கள் எந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி உங்களுடைய லைவ் இமேஜை கேப்சர் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலில் கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சிம்பிள் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஓப்பன் ஆனோட இந்த கியூஆர் கோடை அதில் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். அந்த லிங்க்கை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோட லாகின் பேஜ் ஷோ ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ அதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இமேஜ் கேப்சர் பண்ணுற பேஜுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோனில் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சேமாக ஷோ ஆகும். இப்போ நீங்கள் கேப்சர் லைவ் இமேஜ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மொபைல் மூலமாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண விரும்புகிறீங்களோ உங்களுடைய ஃபோட்டோவை தெளிவாக வந்து கேப்சர் பண்ணிடுங்க. ஸோ இது போல் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சிக்னேச்சரை வந்து போட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா 140 பிக்சல் விட்த்து அண்ட் 60 பிக்சல் ஹைட்டில் அதை வந்து ரீசைஸ் பண்ணி அண்ட் 30லேருந்து 49 கேபி சைஸ்க்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சல் வந்து ரீசைஸ் பண்ணுறது அண்ட் வந்து கம்ப்ரஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் ரெடி பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி சென்டராக வர மாதிரி வச்சு உங்கள் சிக்னேச்சர் தெளிவாக ஷோ ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த க்ரீன் கலர் டிக் மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதோட உங்களுடைய சிக்னேச்சர் இந்த பேஜில் ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் எந்த டிவைஸ் மூலமாக உங்களுடைய இமேஜை வந்து கேப்சர் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் மூலமாக தான் உங்களுடைய சிக்னேச்சரையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய இமேஜ் அண்ட் சிக்னேச்சரை இந்த பேஜில் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ரைட் சைடில் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ள போஸ்டிங்ஸில் நீங்கள் எந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத ப்ரிஃபரன்ஸாக இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கான ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அதுபோல் நீங்கள் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை கொடுக்க வந்து இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சதர்ன் ரயில்வேஸ் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கை வந்து கொடுக்க விரும்புகிறேன். அதனால் இந்த இடத்துல வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் இது ரெண்டாவது வந்து இந்த ப்ளஸ் சிம்போலை கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் மூன்றாவதாக ஐசிஎஃப் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட் வந்து மூன்றாவது ப்ரிஃபரன்ஸாக கொடுக்க போகிறேன். அதனால் இந்த ப்ளஸ் சிம்போலை கிளிக் பண்ணி மூன்றாவதாக வந்து இதை கொடுத்துக்கிறேன். அதே போல் சதர்ன் ரயில்வேஸ் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு நாலாவது அண்ட் ஃபைனல் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்க போகிறேன். அதனால் ப்ளஸ் சிம்போலை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு ஆர்டராக அந்த இடத்துல ஷோ ஆகுது. இதே போல் நீங்கள் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். எல்லாமே இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதுலேயும் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதோட அடுத்தது ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இப்போது இது வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ப்ரிவியூ பேஜில் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த பேஜில் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள்.
இப்போது இந்த பேஜ்லேயே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து டிக் கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸில் ஏதாவது தவறாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இப்போது நீங்கள் ஃபைனலாக இதை சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் இந்த இடத்துல சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ நான் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்ததுனால ரூ. 500 வந்து எக்ஸாம் ஃபீ வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அமௌண்ட்டை பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பேஜ்லேயே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பே வித் எஸ்பிஐ இபே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த செக் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் ப்ரீபெய்டு கார்டு யூஸ் பண்ணுறவங்க எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய டெபிட் கார்டு நம்பரை இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து அந்த கார்டு ஹோல்டர் நேமை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கார்டு எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயரை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் கார்டில் உள்ள சிவிவி நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் கார்டோட பேக் சைடில் ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதோட உங்கள் மொபைலுக்கு, அதாவது அந்த அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங். நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பே பை நெட் பேங்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப். நீங்கள் யூபிஐ ஆப் மூலமாக பணம் வந்து இந்த இடத்துல கட்ட விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த மூன்றாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்ன ஆப்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப் பே அண்ட் பாரத் பே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் மூலமாக அமௌண்ட் வந்து பே பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த ஃபைனலாக உள்ள 3வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த யூபிஐ பேமெண்ட் மூலமாக தான் இந்த எக்ஸாமுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறேன். நான் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறதுனால கூகுள் பே யூஸ் பண்ணி எப்படி வந்து அமௌண்ட் பே பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் மற்ற யூபிஐ ஆப்புக்கும் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இப்போ யூபிஐ ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ண விரும்புகிறவங்க இந்த 3வது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூபிஐ கியூஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கியூஆர் கோடு வந்து அங்கே ஷோ ஆகும். இந்த கியூஆர் கோடை உங்களுடைய யூபிஐ ஆப் மூலமாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த பேஜில் நீங்கள் யூபிஐ ஆப் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ண பின்னாடி எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பேக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்கடையில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பேக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்னது போல் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் ரெசிப்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ் அண்ட் இதுக்கான டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போது இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜ்லேயே நீங்கள் மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண இந்த அப்ளிகேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட் நேம் எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட்டட். நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு இந்த இடத்துல ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா திரும்ப பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு நேராக உள்ள இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பேமெண்ட் ஃபெயிலியர் ஆனவங்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் ரெசிப்ட் டீட்டெயில்ஸ் அந்த பேஜுக்கு வந்து போகலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜில் வியூ அப்ளிகேஷன்ற இடத்துல இந்த ஐ சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோடய உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும். அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து இந்த இடத்துல வியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த வீடியோட லென்த் வந்து அதிகமாகிடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இது மட்டும் அல்லாது ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அண்ட் நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சிக்னேச்சர் ரீசைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கும் ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸை தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் தமிழ் இன்ஃபோ எக்ஸ்பிரஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.